வணக்கம். நாளைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் மேக்ஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபார்முலாவும் அதோட பேசிக்காக இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அசல் வட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து எப்படி கொடுக்கணும், சும்மா கொடுக்கல, வட்டிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ 10% வட்டிக்கு, இல்லை 2%, இல்லை 12% அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ கொடுத்து நம்ம பர்டிகுலர் இயர் கொடுக்குறோம். நம்ம மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம திருப்பி வாங்குகிறோம். அதாவது மொத்த அமௌண்ட்டு கூட்டுத்தொகை. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா வட்டிக்கு வட்டி வந்து கிடையாது. அதாவது முதல் வருஷம் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வட்டி வருதுன்னா அடுத்த வருஷமும் அதே அமௌண்ட்டுக்கு அதே 100 ரூபாய் தான் நமக்கு வரும். சரியா? ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி நமக்கு வரும். சரியா? இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். சரி, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா PNR/100. ஸோ ஏ வந்து அமௌண்ட். ஓகேவா? அமௌண்ட்னா கூட்டுத்தொகை, மொத்தமாக, அதாவது இன்ட்ரெஸ்ட் அசல் ரெண்டுமே சேர்த்து நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம், கூட்டுத்தொகை. சரியா? பிரின்சிபல், பி வந்து பிரின்சிபல் இல்லைன்னா சம்முன்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அசல். ஐ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து வட்டி வீதம். என் வந்து டைம், அதாவது இயர், என் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, 10 வருஷம் அந்த மாதிரி, அந்த இயர் காலத்தை குறிக்கிறது தான் என்னது நமக்கு என். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃபார்முலா வந்து பார்க்கலாம். அமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அமௌண்ட்டுங்கிறது மொத்த அமௌண்ட்டு, அசல் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான், அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் என்னது அமௌண்ட்டு. இங்கே வந்து மொத்த தொகைன்ட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா A is equal to P plus I. தமிழ் மீடியத்துக்கும் அதே தான், A is equal to P plus I. ஸோ இதில் இந்த ஐயோட ஃபார்முலா நம்ம முதல்ல படிச்சிருப்போம். அதாவது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது PNR/100. ஸோ அந்த ஐயை வந்து நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பியை வந்து காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். தட் இஸ் A is equal to P plus I. இது மட்டும் போதும். கீழே இருக்கிற ரெண்டும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இது மாதிரி கணக்கு வரும்போது நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, பட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பிரின்சிபல் அசல் கொடுத்துருப்பாங்க, மொத்த தொகையும் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து ஒரு கணக்காகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். A sum of money triples itself at 8% per annum over a certain time. Find the number of years னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்காகும் என காண்க. சரியா? இதில் இந்த மடங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை மடங்கு, இங்கே வந்து 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம், என்னன்னு எடுத்திருக்கோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா டபுள்ஸ், இல்லைனா 4 times 5 times அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிப்பிள் தான் நமக்கு வந்து என்னென்னா என். ஓகேவா? என். இந்த எண்ணும் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என் வந்து இயர்ஸ், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ இதில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னது 8% கொடுத்துருக்காங்க. தமிழ் இதுலேயும் பாருங்கள் 8% நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது n into 8, இங்கே வந்து 8 வரும், n into 8. இங்கே இந்த எண் சுமால் எண் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள்னா 3. ஸோ 3 minus 1 is equal to 2 வரும், 200. ஓகேவா? ஸோ n is equal to 8n. ஓகேவா? 8n is equal to 200. ஓகேவா? 200 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ n is equal to என்ன வரும் அப்படின்னா இது டிவைடட் பை 8ன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 25. ஆன்சர் வந்து 25. சரியா? ஸோ இது நம்மளோட டெலகிராம் லிங்க். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஸ்டடி பிளானையும் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்டடி பிளான் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணி
ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் காலையிலே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு நான் வந்து எந்தெந்த போர்ஷன் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நீட்டாக படிச்சிடலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.